ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் பேரிச்சம்பழம் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ போல் நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 11 நெல்லிக்காய் இருக்குது. கூடவே இதுக்கு ஒரு 16 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். நெல்லிக்காவை நல்லா கழுவி தண்ணி எதுவும் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பேரிச்சம்பழத்தோட விதையை எடுத்துடலாம். நான் இங்கே எல்லா பேரிச்சம்பழத்துக்கும் விதையை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்லேயோ இல்லை இட்லி பிளேட்லேயோ கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த மாதிரி கேக் டின் எடுத்து வச்சுருக்கிறேன். எதில் வேணாலும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேரிச்சம்பழத்தை வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நெல்லிக்காய் பேரிச்சம்பழம்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது போல் நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா நமக்கு ஆறி வரணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா பேரிச்சம்பழத்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் நம்ம விதையோடு வேக வச்சதுனால அந்த விதையை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுக்கும்போது அந்த கேக் டீனில் ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி இருந்தது. அதையும் நான் இது கூடவே சேர்த்துருக்கிறேன். கூடுதலாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரைக்க நல்லா ஈஸியாகவே பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்துடும். இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/3 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு வெல்லத்துக்கு எந்த பதமும் வர வேண்டாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நம்ம பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த அளவு இனிப்பு போதும். இது ஒரு மிதமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம்லாம் இது போல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வேற ஒரு பேனுக்கு வடிகட்டி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த வெள்ளை தண்ணி நல்லா கொதித்து வரணும். இது போல் நல்லா கொதித்து வந்ததும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய் பேரிச்சம்பழம், அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாகவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம கண்டினியூவாக கலந்து எடுக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு ஈஸியாக ரெடியாகி வந்துடும். வெள்ளை தண்ணியோடு சேர்ந்து கலந்து வரவும் இது கொஞ்சம் லூஸான மாதிரி இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து கலந்து எடுக்கும்போது நல்லாவே திக்காகி வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகி வரணும். நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அது வரையும் நம்ம இதை கலந்து எடுக்கணும். நம்ம இதை போல் கலந்து எடுக்கும்போது அது பார்க்கவும் நல்ல ஷைனிங்காக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா திக்காகி நல்ல ஒரு ஷைனிங்காகி வந்திருக்கு. இது போல் வந்ததும் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நெய் அதோடு நல்லா கலந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி ரெடியாகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூடவே ஒரு பாதி லெமன் மட்டும் புழிஞ்சி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா இனி நமக்கு ஆறி வரட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வெளியே வச்சாலே நமக்கு கெடாமல் இருக்கும். நம்ம எடுக்கும்போது தண்ணி எதுவும் படாமல் எடுக்கணும். அது மாதிரி நம்ம எடுக்கிற ஸ்பூன்லேயும் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இதோட சுவையும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை தினமும் காலையில் 1 ஸ்பூன், இரவு 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது இதோட பயன்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இதில் நெல்லிக்காய் பேரிச்சம்பழத்தோட குறைவான அளவு மட்டுமே நம்ம வெல்லம் சேர்த்துருக்குறோம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. இதை சப்பாத்தி, தோசை, ப்ரெட்லலாம் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும்போது நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை உங்களுக்கு சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நெல்லிக்காய் சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.